நிறைய பேரை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். கேட்டு திறந்து ஜனங்க வர்றாங்கல்ல, சும்மா ஏண்டா எப்போ சந்திச்சுட்டு தான் இருக்கேன். நீங்க பார்க்க தானங்க போறீங்க, பாருங்க, ஆட்சி அமைக்கிறத பாருங்க. எங்க அம்மா என்ன விட்டு போயிட்டாங்களா, என்ன பண்ண போறேன். தொண்டர்கள் மீண்டு வருவாங்க ப்ரோ. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. இருக்காங்க தொண்டர்கள், அதனால அதுல அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? பத்திரிக்கை நீங்க எந்த பத்திரிக்கை, நீங்க எந்த பத்திரிக்கை, சன் டிவி சும்மாரியா மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் சார். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்ககிட்ட இருக்க காசு பணத்தை மொத்தமா அள்ளி கொடுத்தீங்கன்னா சன் டிவி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு பல்லு மக்கள் போட்டோ மக்கள் பிரச்சனைனா நான் சொல்லட்டேன் வரிசையா. யோ யார் நீ? என்ன கேட்ட? யாருன்னு கேட்ட? அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். கொஞ்சம் எடுத்துக்கிறீங்களா? மக்கள் பிரச்சனை சொல்லட்டா. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? 4 வருடம் ஆயும் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கு அரசாங்கம்? என்ன பண்ணிட்டு இருக்குன்னு நான் கேக்குறேன். திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்க, சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க. நீங்க என்னையா ஆட்சி பண்றீங்க? டைடல் பார்க் பக்கத்துல போய் நின்னு பாருங்க. மர்க்கா சொல்லு. டைடல் பார்க் பக்கத்துல போய் நின்னு பாருங்க. மர்க்கா சொல்லு மம்மி. டைடல் பார்க் பக்கத்துல போய் நின்னு பாருங்க. ஆட உங்க கூர்காவுக்கு பிறந்தவன சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூடாது, குனிய வச்சு அடி. குனிடா. இனிமே சொல்லுவியா? ஏன் நீங்க பஸ் வாங்கல? பஸ் வாங்கி விட வேண்டியதுதானே? ஏன் பஸ்? என்னங்கய்யா, நான் இங்கதானே இருக்கேன். என்னாச்சு காலையில கடுகடுன்னு இருக்க? வேலைக்காரிக்கு என்ன கடுகடுப்பு வேண்டி இருக்கு? என்ன விஷயம் சொல்லு. என் பிள்ளைக்கு ஒரு பஸ் வாங்குனீங்களா நீங்க? இந்த பஸ்ஸுக்காண்டி எல்லாம் சூனாப்பானா காத்திருக்க வேண்டிய ஆகி போச்சு. இருக்கட்டும், சிஎம்க்கு ஒரு போனை போட்டு இந்த போக்குவரத்து அமைச்சரை பூரா ஒரு ஆடினா தான் இந்த சூனாப்பானா யாருன்னு நாட்டுக்கு தெரியும்டா. செமிச்சிடுற இருங்க, லேட் ஆகிக்கிட்டே போறீங்கல்ல. எதிர்கட்சி தலைவர் கேட்க வேண்டிய கேள்வி அவர் கேட்கலன்னா நான் எதிர்கட்சி தாயா, நான் கேட்கிறேன். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, எதிர்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன். அரசியல் நடத்துறியா, அராஜகம் நடத்துறியா? நான் அரசாங்கத்தை கேட்கக்கூடிய துணிச்சல் எனக்கு இருக்கு. என்ன எழவியாது? எனக்கு வலி இருக்கு, மடியில கனம் இல்ல, வலியில பயம் இல்ல. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு